ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்துக்கோங்க. கோவக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 3 வெங்காயம் 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் போடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளி போடுங்க. தக்காளி வதங்கின பிறகு காய்க்கு ஏற்ற உப்பு போடுங்க. உப்பு போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கும். நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு கோவக்காவை போடுங்க. கோவக்காவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு காய் இப்போ இது ரஃப்பாக இருக்கும் தூள் கோவக்காய், அதனால காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வதக்குங்க. நல்லா விடுங்க, வேகட்டும். ஒரு சொம்பு தண்ணி விடுங்க, நல்லா வேகட்டும். வெந்த பிறகு உங்களுக்கு தேவைன்னா வேர்க்கடலையை வறுத்து, வேர்க்கடலை சீரகம் வறுத்து தூள் பண்ணி போட்டு இறக்கும்போது போட்டு இறக்குங்க. இல்லை அப்படியே வேணுனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். கோவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கினா நல்லது கோவக்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.